பாஸ்டர் சொல்றாங்க, நல்ல தமிழ்ல பேசுற நீ இப்ப அதை விட்டுட்டு ரொம்ப கொச்சையான பாஷையை பேச ஆரம்பிச்சிட்டாருப்பா. இந்த நல்ல சுத்த தமிழ்ல அழகா பிரசங்கம் பண்ணி பண்ணி செவிட்டு விரியன் காதுல என்னமோ ஊதுன மாதிரி ஒரு மண்டையிலையும் ஏற மாட்டேங்குது. அதனாலதான் நான் இருக்கிறதே வந்து கீழே தரமட்டமா போனா அட்லீஸ்ட் அப்போனாச்சும் விளங்குதான்னு பார்க்கலான்றதான் இப்படி சொல்றேன். தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நியாய பிரமாணத்தை புடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. இதை செய்யாத, அதை செய்யாத, இதை சாப்பிடாத, அதை உடுத்தாத. என் பிள்ளைங்கிட்ட போவாங்க, வாலிப பசங்கிட்ட போவாங்க, இந்த நியாய பிரமாணத்தையே பேசுறது பிள்ளைங்கிட்ட. இதுங்க புது உடன்படிக்கையில நம்ம வளர்த்துட்டோம் ஆரம்பத்துல இருந்து. உடனே கட்டுப்பாய் வந்து நம்மகிட்ட சொல்லும், இந்த மாதிரி சொல்றாங்க விடு, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, என் கையில மாட்டுட்டோம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அந்த உடன்படிக்கையில என்னங்க இருக்கு? அந்த உடன்படிக்கையில ஜீவன் இல்ல, அந்த உடன்படிக்கையில மரணம் தான் இருக்கு. ஆனா பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று ஜீவனின் ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கிற்று. ஹல்லேலூயா.